வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால் மே மாதம், ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் குறிப்பாக சொல்லணும். வீட்டில் சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவு முறைகள், புரிதல்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது. இதெல்லாம் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது அப்படி ஒரு சிறப்புகளை தரும். அதே போல் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும், பொறுப்புகள் அதிகமாகும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். ஆனால் சலசலப்பு ஏற்படுமே தவிர பெரிய பிரச்சனைகள் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நன்மைகள் தான் ஏற்படும். ஆனால் பொறுமையும் நிதானமும் தேவை, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு கவனம் தேவை. என்ன கவனம் தேவைன்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்குறார், அதனால் ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சில நேரங்களில் இந்த சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க எதையுமே தள்ளி போடாதீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டரை பாருங்கள். சரியான மருந்து கிடைக்கும், சரியான முறையில் அது குணமாயிடும். ஏன்னா ஒரு வார்த்தையே உண்டு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர்னு. ப்ரிவென்ட் பண்ணுறமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்து அதை தீர்க்கிறது நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா சீரும் சிறப்புமான ஒரு காலம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். அதனால் தைரியமாக செயல்படுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே தீர்க்கமானதாகவும் ஒரு தெளிவான சிந்தனையோடும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.